வணக்கம் உறவுகளே, நான் கலைஞர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆடு மாடு வச்சுருக்கவங்கெல்லாம் மலைப்பகுதியில் போய் ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வயக்காட்டில் புல்லே கிடையாது. ஆகையினால மலைகளில் போய் ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபாரஸ்ட்டுக்கார காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலைகளில் மாடை கொண்டு போகாதீங்க, மேய்ச்சலுக்கு மலைகளை போய் கொண்டு போகாதீங்க அப்படின்னு தடை பண்ணுறாங்கண்ணா. இதெல்லாம் என்ன ஒரு அநியாயம்! ஆடு மாடு வச்சுருக்கவங்க எங்கேயா போய் மேய்ப்பாங்க? அந்த மலைகளில் போய் ஆடு மாடு மேய்ச்சாத்தையே அந்த சாணம் விழுகும், அந்த கோமியம் விழுகும், அங்கே இருக்க மரங்களுக்கு ஒரு உரமாக கிடைக்கும், இலதலையெல்லாம் மக்கி உரமாகும். அப்போ அங்கே மலைகளில் இருக்க மரமெல்லாம் வலுவாகும். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கார்பரேட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இப்போ செய்கிறாங்க. ஆடு மாடுகள் அங்கே விட்டால் அங்கே மலைகளை அடித்து எடுக்க முடியாது, இவங்க பாதுகாப்பாக பேசுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே மலைகளில் ஆடு மாடை கொண்டு போகாதீங்க, தடுத்து நிப்பாட்டுங்க. இதெல்லாம் என்ன ஒரு வேலை? ஆனால் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் செய்யுமா அது? சொல்லுங்க பார்ப்போம். கார்பரேட்டு தனியார் முதலாளிகளுக்கு அரசாங்கம் துணை போடுறது மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஏங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுல என்னங்க தப்பு? என்ன தப்பு? காலங்காலமாக ஆடு மாடுகளை மலைகளை தானே கொண்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மட்டும் புதுசாக நீங்கள் மலைகளில் போய் ஆடு மாடு மேய்க்காதீங்க, மலைகளில் யாராச்சும் குடியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் கீழே போய் குடியிருங்க, இங்கே மலையில் குடியிருக்காதீங்க அப்படின்னு அடித்து விரட்டுறது. இப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்றது இதெல்லாம் என்னங்க? வாயில்லா ஜீவன்கள் போய் அப்படியே அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு வரப்போகுது. யார் என்ன தடை பண்ணுறா? இதுக்கெல்லாம் அரசாங்கம் தடையே போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஆனால் 2026 தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி உறவுகளே.